பயங்கரமான தண்டனை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஅய்து ஃபில் மனாம், கனவிலே உலகத்தில் வட்டி சாப்பிடக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை நான் பார்த்தேன். எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் பாறாங்கல்களோடு சில மலக்குகள் ஓரத்திலே ஆற்றோரத்திலே நின்றிருக்கிறார்கள். வட்டி சாப்பிடக்கூடியவர்கள் அதிலே ரத்த ஆறிலே தத்தளித்து கரையொதுங்குகின்றார்கள். அந்த வானவர்கள் கல்லை தூக்கி சரமாரியாக அவர்களுக்கு அடிக்கின்றார்கள். அவர்களுடைய மண்டை சுக்குநூறாக மாறுகிறது, துண்டு துண்டாக மாறுகிறது. மீண்டும் அவர்கள் அதே இடத்துக்கு போய் விடுகின்றார்கள். மீண்டும் தத்தளித்து அப்படியே வருகின்றார்கள். இவர்களுக்குண்டான தண்டனை இவ்வாறே இருந்து கொண்டிருந்தது. இவர்கள் யார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன். வஹும் ஆகிலுர் ரிபா, இவர்கள் தான் உலகத்திலே வட்டி சாப்பாடு, வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள், வட்டி சாப்பிட்டவர்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். என்றால் கண்ணியமான சகோதரர்களே, மிகவும் பயங்கரமான ஒரு தண்டனை தான் இந்த தண்டனை. அல்லாமா சயீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை இதற்கு கீழால் எடுத்துகின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய ஒரு மாணவன் சவுதி நாட்டை சேர்ந்தவர், அவர் என்னிடத்திலே வந்தார். வந்து சொன்னார், ஹஜ்ரத் அவர்களே, ஒரு கிழமைக்கு முன்னால் என்னுடைய தந்தை வஃபாத்தாகிவிட்டார். அவரை நாம் கொண்டு போய் நல்ல முறையில் அடக்கம் செய்து விட்டோம். ஆனால் அவர் எங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது எங்களுடைய டொய்லெட், அதாவது டொய்லெட்ல வழுக்கி விழுந்துதான் அவர் வஃபாத்தாக ஆகினார். ஆனால் அவர் இருக்கும் பொழுது நானும் என்னுடைய சகோதரரும் போய் அவரை தூக்கும் பொழுது அவர் கெஞ்சுகிறார், கதறுகிறார். யாரிடத்திலோ அவர் சொல்லுகிறார், என்னுடைய தலையை நொறுக்க வேண்டாம், தயவு செய்து என்னுடைய தலையை நொறுக்க வேண்டாம், தயவு செய்து என்னுடைய உடம்பை நொறுக்க வேண்டாம் என்று கெஞ்சுகிறார், கதறுகிறார், கத்துகிறார். வெளியே கொண்டு போய் பல சிகிச்சைகளை செய்தோம், மரணித்து விட்டார், கொண்டு போய் அடக்கினோம். இதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்ட நேரத்திலே சயீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், உன்னுடைய தந்தை ஏதாவது பாவம் செய்து கொண்டிருந்தாரா? அவர் சொன்னார், இல்ல, தொழுவார், ஆனா இடைக்கெட சில நேரத்துக்கு தொழுகைகளை விட்டு விடுவார். சயீத் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், உண்மையிலேயே தொழுகையை விட்டவனுக்குண்டான தண்டனை இதல்ல. உன்னுடைய தாயிடம் போய் கேட்டு வா, உன்னுடைய தந்தை உலகத்தில் வாழும் பொழுது ஏதாவது வேறு விதமான பாவங்கள் செய்திருக்கிறாரா என்று கேட்டு வா என்று சொன்ன நேரத்திலே அவர் போகிறார். மகன் போய் தாயிடம் கேட்ட நேரத்திலே தாய் சொல்லுகிறாள், ஆம், உண்மையிலேயே உன்னுடைய தந்தை உலகத்தில் வட்டியோடு தொழில் செய்துதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உண்மையிலே வட்டியோடு பெரிய ஒரு தொடர்புடைய தந்தைக்கு இருந்திருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே அந்த மாணவர் வந்து சயீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தே சொல்கின்றார்கள், என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் அன்பு ரீதியாக சொன்ன கருத்து இதுதான் என்று சொன்ன நேரத்திலே சயீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், உண்மையிலேயே வட்டி சாப்பிடக்கூடியவர்களுக்குண்டான தண்டனை தான் இந்த தண்டனை என்ற கருத்தை விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் யோசிப்போம், ஒரு ரூபாய் வட்டி கூட என்னுடைய தொழிலில் கலந்து விடக்கூடாது, என்னுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி கலந்து விட்டால் உண்மையிலே நாம் இன்று பார்க்கிறோம், கெஞ்சுகிறோம்.